ஆனா சகோதரர்களே, கை தூக்குவதற்கு அர்த்தம் என்ன? இதுதான் சொல்லுகிறோம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய கையில் எதுவும் இல்லை, என்னுடைய கையால் எதுவும் ஆக போவதும் இல்லை. இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால கை கட்டி இருக்கிறோம். கை கட்டுறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும். யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு சொல்றோம், ஏய் இனிமேல் சேட்டை செய்யக்கூடாது, சரியா? சரி, இனிமேல் ஒண்ணும் பேசக்கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாது, சரியா? கட்டு கைய. இங்க கவர்னரா இருந்தாலும் வந்து கட்டணும். ஆனா இப்ப இருக்கிற கவர்னர் இங்க வரக்கூடாது. கவர்னரா இருந்தாலும் கட்டணும், கை கட்டணும். ஜனாதிபதியா இருந்தாலும் கட்டணும். நான் ஜனாதிபதி, எல்லாத்துக்கும் நான் தான் ஆர்டர் போடுறேன், இந்த நாட்டுடைய தலை குடிமகன். ஆனால் நீ அல்ல தலை குடிமகனாக இருக்கலாம். இங்கே வந்தால் சாதாரண ஒரு அடிமை எப்படி அடிமையோ அதே போல தலை குடிமகனும் இங்கே வந்தால் அடிமை. அவன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண ரோடு கூட்டுகிற ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இங்க வந்து நின்றால் ஜனாதிபதி தான் முதல் சம்பளம் நிற்கிற எந்த சட்டமும் கிடையாது. இங்கே தொழிலாளியாக இருக்கிற காரணத்தினால் பின் சம்பளம் நிற்கிற சட்டம் கிடையாது. முதலாளியாக இருக்கிற காரணத்தினால் இமாமுக்கு முன்னால் போய் நிற்பார் என்று கிடையாது. அல்லது இந்த மஸ்ஜிதில் இருக்கிற எந்த இடத்தையும் இன்று வரை உரிமை கொண்டாடியவர்களும் கிடையாது, உரிமை கொண்டாடவும் கூடாது. உலகத்துல பல இடத்துல பார்த்தா ஸ்டேஜ் இருந்தா ஸ்டேஜ்ல இன்னார்தான் உட்காரலான் இருக்கும், முன்னால சீட்டுகள்ல இன்னார்தான் உட்காரலான் இருக்கும், அடுத்த சீட் இன்னா இருக்குன்னு இருக்கும், அதுக்கு அடுத்த சீட் இன்னா இருக்குன்னு இருக்கும். உலகத்துல இட ஒதுக்கீடு செய்யப்படாத நபர்கள் கிடையாது. இங்கே இட ஒதுக்கீடு கிடையாது. யார் முன்னாலே வருகிறார்களோ அவர் முதல் சபையில் இருப்பார்கள். ஆனா இது நமக்கு பழக்கமாகி போயிட்டதுனால இதை பத்தி உள்ள அருமை தெரியல. உலகத்துல எந்த இடத்துல அப்படி கிடையாது. நம்ம மஸ்ஜித் ஒண்ணுதான். சாதாரண ஒரு ஆளு அவன் போட்டுக்கிற சட்ட பராரியாக இருக்கிறான், பங்கரையாக இருக்கிறான், பார்ப்பதற்கு லட்சணம் இல்லாமல் இருக்கிறான், அவலட்சணமாக இருக்கிறான், அசிங்கமாக இருக்கிறான், அவன் அன்றாட காட்சியாக இருக்கிறான். ஆனால் பள்ளிக்கு முதல் வந்து விட்டால் அவன் மோதினாருக்கு பக்கத்தே வந்து நிற்பான். பின்னால் வந்த முதலாளி கோடீஸ்வரர் கடைசி சபையிலே ஓரத்திலே நிற்பார். அவருக்கு நேரம் ஃபேன் இல்லை, இங்கே இந்த பங்கரைக்கு நேரம் ஃபேன் இருக்கும். அடே நீ எப்படிதான் ஃபேன் கீழே போய் நிக்கலான்னு கேட்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைத்து உலகமும் சமம். இந்த கொள்கை போதிச்சிட்டால் உலகத்தில் வேற எந்த சண்டையை வராது, சச்சரவு வராது. மனிதர்களை சமமாக நடத்த சொல்றாங்களே, சமமாக நடத்தப்படுகிற இடம் முதல்ல மஸ்ஜித் தான். உலகத்துல ஒரு இடம் காட்டுக்க பார்க்கலாம் யாராவது. நான் முஸ்லிம்களுக்கு பழக்கமா போயிட்டதுனால இது தெரியல. இல்லையானால் மஸ்ஜிதுக்குள்ளே நடத்தப்படுகிற விதமே தனி. மஸ்ஜிதுக்குள்ளே வந்த பிறகு தனி. முதலாளியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் லேசா குனிஞ்சா போதும், ஏழையா இருக்கிறவங்க மட்டும் கீழே விழுகட்டும் அப்படி இருக்காங்க. அட எவரா இருந்தாலும் சரி, நெத்தி கொண்டு வந்து கீழே வை. என்ன அர்த்தம்? உன்னுடைய அறிவை அல்லாஹ் இடத்துல ஒப்படை என்ற அர்த்தம். உன்னுடைய சிந்தனை அல்லாஹ்விடத்திலே ஒப்படை. நீ உன்னுடைய அறிவுப்படி நடக்கக்கூடாது, நீ உன்னுடைய சிந்தனைப்படி நடக்கக்கூடாது, உன்னுடைய எண்ணங்கள் ஆசைப்படி நடக்கக்கூடாது, உன்னுடைய இச்சைப்படி நடக்கக்கூடாது. தலையை கொண்டு வந்து பூமியிலே வை. எவ்வளவு வைக்கணுங்க பூமியில? எவ்வளவு வரைக்கும் கீழே போகணும்? சஜிதாவுல எவ்வளவு வரைக்கும் போகணும்? எத்தனை அடி போகணும்? ஒரு மனிதன் எத்தனை அடியோ அத்தனை அடி போகணும். 4 அடி உயரம் இருக்கிற மனுஷன் 4 அடி கீழே போகணும். 5 அடி உயரம் இருக்கிற மனுஷன் 5 அடி கீழே போகணும். சரிங்களா நான் சொல்றது? இவர் 5 அடி உயரம், மொத்த கீழே போனது எவ்வளவா இருக்கும்? 5 அடியா இருக்கும். இல்ல அந்த ஆலம் சன்னா மாதிரி 7 அடி 8 ஏழங்களும் இருந்தால் அவர் 7 அடி ஏழங்களும் போகணும். 7 அடி ஏழங்களும். அவ்வளவு உயரமா இருக்கிற நான் கொஞ்சம் குனிஞ்சா போதுமே. இல்ல நீ 7 அடி ஏழங்களும் 7.5 அடி குனிஞ்சு ஆகணும். தலையை கொண்டு போய் கீழே வச்சாகணும். ஒரே ஒரு 1/2 இன்ச் தலை மேல வச்சுக்கிட்டார், பூமியில ஒட்டாம. கூடுமா சஜ்ஜிதா? கூடாது. கொண்டு போய் வை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வைக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. உலகத்திற்கு சமாதானத்தை, சாந்தியை, சகோதரத்துவத்தை, அன்பை போதிக்கிற ஒரே இடம் இந்த மஸ்ஜித் தான். இந்த மஸ்ஜிதுடைய அந்தஸ்து நமக்கு இப்பொழுது வழங்காது சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டினால், ஒரு மஸ்ஜிதை கட்டினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். சாதாரண ஒரு விஷயமா? செங்கோட்டை கட்டினாலுக்கு சொர்க்கத்தில் வீடு கிடைக்காது. அவர் கட்டின செங்கோட்டை சகோதரர். நம்ம கட்டுற வீடு எத்தனை சென்ட் தானே கேட்போம், சென்ட் தானே கேட்கிற பழக்கம். அது கூட சென்ட் சொல்றதுக்கு சரியா நல்லா இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு 20க்கு 22 மொத்தம் 3 ஜனாசா வைக்கலாம். நேரத்தில் வச்சா அகலத்தில் ஒரு 2 ஜனாசா. நான் குறை சொல்லல, இதை பெருசா நினைக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன். இல்லைங்க எவ்வளவு பெருசு ஒரு மனைங்க? எவ்வளவு ஒரு மனைங்கிறது? 6266 அடி நீளம், 3556 அடி அகலமா? எவ்வளவு ஒரு மனைங்கிறது? 60க்கு 40, 624, 2400 சதுரடி. செங்கோட்டை 241 ஏக்கர். ஷாஜஹானுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும்? 241 ஏக்கர்ல அவர் செய்திருந்த மயில் சிம்மாசனம் இருக்குதே, அன்றைய ரூபாய் கணக்குப்படி 5 கோடி ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு ஆகும்? அன்னைக்கு 5 கோடி. 800 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னால் 5 கோடி. 400 வருஷத்துக்கு முன்னால் 5 கோடிக்கு என்னங்க மதிப்பு? இன்னைக்கு என்ன மதிப்பு? தங்கம்
1968 நான் திருச்சியில் இருக்கும்போது இங்கே இருந்தேன். ஜாமியா அன்வாரில் இருந்தேன். ஜாமியா அன்வாரில் தான் எனக்கு ஓதி கொடுத்த இடம். நான் ஓதி கொடுத்த இடம் வேறு, அது எனக்கு ஓதி கொடுத்த இடம். அங்கே இருந்தேன். அப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நகைக்கடையில போய் ஒரு நகையை மாற்றும் பொழுது பவுன் விலை 110 ரூபாய். நான் அங்க அப்படி கிழவனா போயிட்டேன். கிழவன் தான் இருந்தாலும் பார்வைக்கு அப்படி மோசமான கிழவனா இல்லை. என்னோட வயசுல நான் 110 ரூபாய்க்கு எனக்கு கல்யாணம் நடந்த பிறகு நான் பவுன் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கோ அந்த 110க்கு தான் கரையும் 4000 எட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 400 வருஷத்துக்கு முன்னாலே அந்த தங்க சிம்மாசனம் இருக்கிறது, மயில் சிம்மாசனம் இருக்கிறது 5 கோடி. இன்னைக்கு 500 கோடிக்கு மேலே ஆகும். அப்படிப்பட்ட சிம்மாசனம் தயார் செய்து 241 ஏக்கரில் செங்கோட்டை கட்டி இன்றைக்கு வருகிற பிரதமரும் கூட அங்கே போய் தான் குடியேற்ற வேண்டியது இருக்கிறது. ஆனால் முகலாய என்ற பெயரை சொல்லாமல் அங்கேதான் போய் குடியேற்ற வேண்டியது இருக்கிறது. அப்போதுதான் அதற்கு மரியாதை என்ற அளவிலே அந்த மன்னர் கட்டியிருப்பார். ஆனால் இந்த நான் நிலைத்திருப்பேன், இங்கேயே இருப்பேன் என்ற எண்ணம் அவருக்கு எவ்வளவு இருந்திருக்க வேண்டும். நானும் மௌத்தாகி விடுவேன், இந்த செங்கோட்டை கையை விட்டு போய்விடும். இன்று நான் எதற்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறேனோ அதற்கு உரிமையாளன் நாளைக்கு வேறொருவன் வந்து விடுவான். எது என்னுடைய கையில இன்றைக்கு இருக்கிறதோ என்னுடையது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ நேற்று அது வேறொருவனுடையதாக இருந்தது, இன்று என்னுடையதாக இருக்கிறது, நாளை அது வேறொருவனுடையதாக போய்விடுமா இல்லையா? சகோதரர்களே, நிறைய பேருக்கு இது கவனத்திலே கூட வருவதில்லை. இந்த வீடு பங்கிடப்படும், இதை வீட்டு பங்கிட்டுக் கொள்ளுவர்கள் யாராக இருப்பார்கள்? நம் பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்த வீட்டு பத்திரம் அவர்களுடைய பெயருக்கு போய்விடும், அது பத்திரமாக அப்ப இருக்கும் என்பது கவனத்திலே கூட வராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் சொல்ல வருகிறேன். இந்த மஸ்ஜிதுக்கு வந்து மனிதன் உண்டாக்கி கொள்ள வேண்டிய எண்ணமே என்னை கொண்டும் ஆகுவதில்லை, எதை கொண்டும் ஆகுவதில்லை, அல்லாஹ்வை கொண்டு ஆகிறது என்று சொல்லி நேரான பாதையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நேரான பாதை என்றால் என்ன? குர்ஆன் சொல்லுகிற பாதை நேரான பாதை, நபி சொன்ன பாதை நேரான பாதை, இஸ்லாம் சொல்லுகிற பாதை நேரான பாதை. இஸ்லாமும் குர்ஆனும் ஏதோ சடங்கல்ல. இஸ்லாம் குர்ஆன் என்ன இல்லைங்க, அப்படி கையை காமிச்சிட்டோம், அப்படி முத்துக்கிட்டோம், அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டோம், அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டோம். குர்ஆனுக்கு ஒரு முத்தம், அப்புறம் எதுக்கு ஒரு முத்தம்ங்க? தஸ்பீஹ் ஓதிட்டு அதுக்கு ஒரு முத்தம், அப்புறம் எதுக்கு முத்தம்ங்க? பாத்தியா ஓதிட்டு அதுக்கு ஒரு முத்தம், எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு போயிடுறோம். முத்தம் என்பது நம்ம இடத்துல